ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இனியா வந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இனியாவுக்கு பிறந்த நாள், அதனால் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு இனியா, நான் இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்கு பாட்டி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா சரி பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோபி வந்து காரில் இனியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இனியாவிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்ன இனியா சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காரில் வர்றப்ப ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டு அப்பா கிட்ட ஆசையாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இனியா. அப்புறமா இனியாவோட பிறந்த நாளுக்காக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இனியா அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. ஆனால் சுதாகர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இனியாவுக்கு பிறந்த நாளுங்கிறதே தெரியாது. இந்த சூழ்நிலை நித்தீஷ் வந்து வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது சுதாகர் கூப்பிட்றாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரிக்காவை கூப்பிட்டு இனியா வர்றதுக்கு முன்னாடியே அவனை போய் தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நித்தீஷ் வந்து அப்செட்டாக இருக்காங்க. என்னால் தூங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இனியாவை அழைச்சிக்கிட்டு கோபி வர்றாங்க. அவனை பார்த்ததும் சந்திரிக்கா கடுப்பாகிறாங்க. இந்த ஆள் எதுக்கு வந்தார், நேற்று வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறான். சுதாகரா கோபியை பார்த்தோன்னே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்போது நித்தீஷிடம் வணக்கம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க கோபி. அவன் ஒன்றுமே பேசாமல் மரியாதையாக கூட எதுவும் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. இதனால் அதிர்ச்சி ஆகிறாங்க கோபி. என்னாச்சு சம்மந்தி, மாப்பிள்ளை எதுவும் பேசாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சந்திரிகா ஒரு கதையை கட்ட ஆரம்பிக்கிறான். இனியாவால் தான் நித்தீஷ் கோவமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டுட்ருக்காங்க. அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நித்தீஷ் பிளான் பண்ணியிருந்தான். ஆனால் இனியா வந்து லேட்டாக வந்தனால போக முடியல, அதனால தான் அப்செட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுதாகர் அதை கேட்டுட்டு இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சுதாகரும் ஊத்துறாங்க. கோபம் வந்தால் இவன் இப்படி தான் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கோபி சொல்லிகிட்டு இருக்காங்க, இனியாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதனால் அவங்க அம்மாவோட ஷாப்பிங் போயிருந்தா, அதான் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா சம்மந்தி, இனியாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க கோபி. உடனே சுதாகர், அது எப்படி சம்மந்தி என் மருமகளோட பிறந்தநாள் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சோம், நீங்களே நேரில் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் வந்துருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக நான் ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா சந்திரிகா சுதாகர்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு இனியாவோட பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பார்ட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுதாகர், எல்லாம் உன் பையனால் தான், அவர் வந்து கை கொடுக்குறாரு, உன் பையன் கை கொடுக்காம மூஞ்ச திருப்பிட்டு போகிறேன், இதெல்லாம் சமாளிக்க தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சுதாகர். அதுக்கு சந்திரிகா, அவனுக்கு பேச பிடிக்கலைன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே அந்த குடும்பத்தை பிடிக்கல சொல்கிறாங்க சந்திரிகா. அதை கேட்டுட்டு சுதாகர், உன் பையனுக்கு இனியே கிடைச்சதே பெருசு, உன் பையன் இருக்கிற இருப்புக்கு நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்ருக்காங்க. எதுக்கெல்லாம் உன் பையனுக்கு எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சுதாகர். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு வந்து சுதாகர் ஃபோன் பண்ணுறாங்க. இனியாவோட பிறந்த நாளுக்காக நாங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துடுறோன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் சம்மந்தி அம்மா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. சம்மந்தி அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லவும், நீங்களும் இனியாவோட பிறந்த நாளுக்காக வந்துருங்க, பார்ட்டி வச்சுருக்கோன்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சரிங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதையெல்லாம் பார்த்துட்டு நித்தீஷ் கடுப்பாகிறாங்க.
ஊரை சுற்றிட்டு வர்றவளுக்கு பர்த்டே பார்ட்டியா, எதுக்குப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுதாகர், நீங்கள் 2 பேரும் இனியா வந்ததும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா இனியா வர்றாங்க. இனியா வந்ததை பார்த்துட்டு சுதாகர், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சந்திரிகாவும் சொல்கிறாங்க, நிதிஷை பார்த்து, இந்நேரம் வரைக்கும் இனியாவுக்காக நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இல்லைடா, இப்போ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நிதிஷை பார்த்து சுதாகர் கேட்குறாங்க. இந்நேரம் வரைக்கும் உனக்காக தாம்மா காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுதாகர். அதை கேட்டுட்டு நிதிஷ், வேண்டாம் வேறப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இனியாவுக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா இனியா வந்து இதையெல்லாம் பொருட்படுத்தாமல், சரிங்க நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.